ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தெய்வங்களை விட கிரகங்கள் உயர்ந்தவையா என்று நாம் பார்ப்போம். அதாவது நிறைய பேர் இந்த நவகிரகங்களை பற்றி மிக சிறப்பாக நினைப்பார்கள். அதாவது எப்படி என்றால், இந்த நவகிரகங்கள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. இந்த நவகிரகங்கள் மட்டும் சரியான இடத்தில் அமைந்து விட்டால், ஜாதகத்தில் நல்ல இடத்தில் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், செழிப்பாக இருக்கும் நினைப்பார்கள். அது எப்படி எனில், நவகிரகங்களில் நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கிறது என்றால், நமக்கு நம்முடைய வேண்டுதல்களை நாம் ஏன் பகவானிடம் சொல்ல வேண்டும்? அவர்கிட்ட போய், கடவுளே, என் பையனுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும், இந்த கோர்ஸ் அவனுக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி ஆஃபீஸில் வேலைக்கு போகணும், அதன் பிறகு என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், பையனு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை வரம் கொடு என்று கடவுளிடம் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே. நேராக ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம நவகிரகம் போய் இங்கே ராகுகிட்ட போய், சூரியன்கிட்ட போய், குருக்கிட்ட போய் வேண்டுதல் வைக்கலாமே. ஏன் வைக்கவில்லை? அதாவது இந்த கிரகங்கள் என்பவை எப்படி என்றால், எல்லாம் கடவுள் கட்டுப்பட்டவை. முதலில் அந்த பகவானை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவனே அந்த பகவான் தான். அவன்தான் எல்லா கிரகங்களையும் படைத்தான். அவனை மீறி இந்த கிரகங்கள் எதுவும் செய்ய முடியாது. பஞ்ச பூதங்களை அவர் தான் படைத்தார். சகல ஜீவராசிகளையும் அவர் தான் படைத்தார். இவ்வளவு சிறப்புகள் பகவானுக்கு இருக்கு. மேலும் இந்த ஆத்மா என்கிறதுக்கு அது அவனுடைய சொத்து. யார் சொத்து? பகவானுடைய சொத்து. இந்த ஆத்மா அவன் திருவடியை அடைகிறது. அப்படித்தானே தவிர இந்த ஆத்மா நவகிரகங்களின் திருவடியை போய் அடையவில்லை. ஏராளமான சிறப்பான குணங்கள் பகவானுக்கு உண்டு. அதில் ஒரு சிலவற்றை மட்டும் பார்ப்போம். அதாவது பகவானுக்கு ஏராளமான சிறப்பான குணங்கள் என்றால், ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்ற ஒரு 6 குணங்கள், மிக சிறப்பான குணங்கள் பகவானுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ஏராளமான கல்யாண குணங்கள் அந்த பகவானுக்கு உண்டு. இவ்வளவு சிறப்பான குணங்கள் படைத்தவர் அந்த பகவான். பகவானால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் சுதந்திரன். அவரால் எல்லாமே செய்து கொள்ள முடியும். நம்மால் அப்படி செய்து கொள்ள முடியாது. நாம் ஒருவரை சார்ந்து தான் வாழ வேண்டும். இறுதி வரை அப்படித்தான். ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும். பகவானுக்கு அப்படி இல்லை, சர்வ சுதந்திரன். இன்னும் பகவான் யார் என்று பார்த்தோமானால், பகவான் சர்வக்னன், அதாவது அனைத்தும் அறிபவன், சர்வசக்தன், சர்வசக்திமான், அதாவது சகல சர்வ சக்தி, எல்லா விதமான சக்திகளை படைத்தவர் அந்த பகவான். அது மட்டுமல்ல, பரமகாரணிகன், மிகுந்த கருணை உள்ளதையும் படைத்தவர் அந்த பகவான். மோட்சப்பிரதன். மோட்சப்பிரதன் என்றால் மோட்சத்தையே அளிப்பவர். அதை பகவானால் மட்டும்தான் முடியும். அதன் பிறகு இந்த நவகிரகங்களால் அந்த மோட்சத்தையும் கொடுக்க முடியாது. இந்த ஜீவன், இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு சென்றவுடன் நேர அவன் திருவடியை தான் அடைகிறது. எனவே அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் அந்த பகவான் தான். எனவே பகவான் தான் எல்லா வகையிலும் உயர்ந்தவர். அதன் பிறகு பகவானுக்கும் நமக்கும் சாஸ்திரப்படி பார்த்தால் 9 விதமான உறவுகள் உள்ளன என்று சொல்லப்பட்டுள்ளது. பகவான் யார் என்றால், பகவான் தகப்பனால் நாங்கள் மகன், அவர் காப்பவன் என்றால் நாம் காப்பாற்றப்படுபவர்கள். இப்படியே பார்த்து கொண்டே போனால் ஒரு 9 உறவுகள் வரும். அவர் தான் முதல்வர் என்றால் நாம் உதவியாளர். அதன் பிறகு அவன் அறிபவன், நாம் அறியப்படுபவர்கள். எல்லாமே அவருக்கு தெரியும். நம்மை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் அறிபவர். அவர் தான் இந்த ஆத்மாவுக்கு உரிமையாளர். இது அவரோட உடைமை. தாங்குபவர், நம்மை எல்லாம் தாங்கி கொண்டு செல்பவர். நாங்கள் தாங்கப்படுபவர்கள். அவரால் தாங்கப்படுகிறோம். அவ்வளவுதான் ஒழிய நாம் அவரை தாங்கவில்லை. பகவான் தான் நம்மை தாங்குகிறார். இது போன்ற சிறப்புகள் உள்ளன. அவர் ஆத்மா என்றால் இது சரீரம், அவ்வளவுதான். அதுபோல அவர் அனுபவிப்பவன். நம்மை அவர் அனுபவிப்பவர், நாம் அனுபவிக்கப்படுபவர்கள். இது போன்ற உறவுகள்லாம் 9 உறவுகள் உள்ளன. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தன்மை பகவானுக்கு தான் உண்டு. அவன் தான் பரதத்துவம். பரதத்துவம் என்றால் எப்படி? உயர்ந்த தத்துவம், உயர்ந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பவர்.
நாம் அடைய வேண்டியது அவரைத்தான். அவர்தான் உபாயம். அதற்கு உபயம் அவரைத்தான். உபாயமும் அவர்தான், உபயமும் அவர்தான். இவ்வளவு சிறப்பான குணங்கள் அந்த பகவானுக்கு உண்டு. ஆனால் இந்த சிறப்பான குணங்கள்லாம் இந்த நவகிரகங்கள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை படைத்தது, நவகிரகங்களை படைத்தது எல்லாமே அந்த பகவான் தான். இந்த கிரகங்கள் நவகிரகங்கள், இந்த நவகிரகங்கள் எல்லாம் பகவானுக்கு கட்டுப்பட்டவை என்று சொன்னேன். ஆக பகவான் என்ன சொல்கிறாரோ அதை அந்த கிரகங்கள் கேட்கும். எப்படி நாம் நினைப்போம், எல்லா சிவன் கோயில் போனால் நவகிரகங்கள் இருக்கு, நாம் வழிபட்டு வருவோம், ஜோசியர் சொல்லுவார் இந்த கிரகங்கள் வழங்க, இந்த சாமி கும்பிட, ராகுவ பூஜை பண்ணுங்க, கேது பூஜை பண்ணுவாங்க எல்லாம் சொல்லுவார். சரி, ராகு கால பேர துர்கா பூஜை பண்ணுங்க, ஏதோ எல்லாம் சொல்லுவார் ஜோசியர். அந்த பரிகாரம் செய்வோம், அது தவறு இல்லை. வணங்குவதால் ஒன்றும் தவறு இல்லை. அந்த திசாபுத்தி காலம் வரும்போது அதனுடைய பாதிப்பு சற்று குறைவாக இருக்கும். அப்படி சற்று குறைவாக இருந்தாலே அதுவே ஒரு பெரிய நிவாரணம் நமக்கு. அதாவது சனியின் பாதிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலே போதுமே, நமக்கு அது பெரிய பாதிப்பிலிருந்து நாம் தப்பிக்கலாம். நல்ல நிவாரணமாக இருக்கும். எனவே வணங்குவதால் தவறில்லை. அதனால் அவைதான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என்று நினைக்கக்கூடாது. நாம் கடவுளை தான் வணங்க வேண்டும். அவர் திருவடியில் தான் நாம் சரணை அடைய வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லியுள்ளேன், கிரகங்கள் பகவானுக்கு கட்டுப்பட்டவை. சரி, அது எப்படி என்று பார்ப்போம். நாம் சிவன் கோயிலுக்கெல்லாம் போகிறோம். அங்கே என்ன நவகிரகங்கள் இருக்கும். நவகிரகங்கள் பார்த்தா நமக்கு தெரியும், ஒவ்வொரு திசையில் இருக்கும். ஒன்று பார்க்காது, நமக்கு தெரியும், அப்படிதான் இருப்பார். ஆனால் சில கோயில்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னா ஒரே நேர்கோட்டில் கூட சில கோயில்கள் இருக்கு. சில கோயில்களில் அந்த நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். வைத்தீஸ்வரன் கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா நவகிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அவர் சொல்லுகிறார், இங்கே பார்க்க வரும் பக்தர்கள் நீ எந்த ஒரு தொந்தரமும் செய்யக்கூடாது, ஒரே நேர்கோட்டில் நில்லு சொன்னார். அவ்வளோதான், எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதுபோல திருவாரூர் தியாகேசர் கோயில் போனோம்னா அங்கே அப்படிதான், அது ஒரே நேர்கோட்டில் நிற்கும். என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. அது மாதிரி எல்லா நவகிரகங்களும் இந்த தியாகேச சுவாமிகள் கட்டுப்பட்டு நிற்கும். திருக்கடையூர் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நவகிரகத்துக்கு சந்நிதியே இருக்காது. ஏனென்றால் அங்கே அந்த நவகிரகங்களுக்கு பவரே கிடையாது. அங்கே எல்லாமே அந்த சிவபெருமான் தான். அமிர்த கடீஸ்வரர், யமனை காலால் உதைத்தவர், நமக்கே தெரியும் அதுதான். ஸோ அதனால நவகிரகங்கள் என்ன ஒன்று, பெருமான் பகவான் என்ன சொல்றாரோ அதுதான் அது கேட்குமே ஒழிய அதால் எந்த ஒரு சிறப்பான பலன்களை ஆண்டவனை மீறி நமக்கு கொடுக்க முடியாது. ஆகவே நான் நவகிரகங்களை வணங்கக்கூடாது சொல்லவில்லை, நவகிரகங்களை வணங்கலாம். இந்த சனாதன தர்மத்தில் வழிபாடு எத்தனையோ வகையில் உள்ளது. அவரவருக்கு பிடித்த வகையில் அவர்கள் வழிபடுவார்கள். அதில் தவறு ஒன்றுமில்லை. இந்த கிரகங்களை விட மிக உயர்ந்தவர் யார் என்றால் அந்த பகவான் தான். பகவான் தான் கிரகங்களை விட உயர்ந்தவர். அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். இந்த ஜோசியம் பார்க்கும்போது இந்த ராசியை பார்த்தோம்னா நான் ஜோசியம் சொல்லுவார், ஓ உங்களுக்கு செவ்வாய் மேசராசியா, மேசராசின்னா அதுக்கு அதிபதி செவ்வாய். அந்த அதிபதி, அந்த செவ்வாய்க்கு அதிபதி யாரா என்றால் கடவுள்னா முருகன். நீங்க முருகனை வழிபடுங்க, செவ்வாய்க்கிழமை தவிர முருகனை கோயிலுக்கு போங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ரிஷபராசியா சுக்கிரன், மகாலட்சுமி வணங்குங்க, செவ்வாய் வெள்ளிக்கிழமை தவிர மகாலட்சுமி கூப்பிட்டு வாங்க, அதான் சொல்லுவாங்களே ஒழிய இந்த பகவானை பற்றி இந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க எந்த பகவானையும் வணங்கலாம். சுற்றி சுற்றி ஜாதகத்தில் பார்த்தால் நீங்கள் தெய்வத்தை தான் உங்களை வணங்க சொல்லுவார்கள். அந்த ராசிக்குரிய தெய்வம். இப்போ மிதுன ராசியா ஸ்ரீமன் நாராயணன், அந்த பெருமாளை வணங்குங்க, அதான் சொல்லுவாங்க. அது போல கடக ராசின்னா அம்பாளை வணங்குங்க. அப்படி அந்த ராசிக்குரிய தெய்வம் இதுவோ அதைத்தான் சொல்லுவாங்க. ஆக இந்த ராசி அதிபதி, இந்த செவ்வாய், சூரியன், இந்த கிரகங்கள் எல்லாம் பகவானை விட உயர்ந்தவை. பகவான் தான் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவர். அவர் தான் பரதத்துவம். பரதத்துவம் உயர்ந்த தத்துவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்து மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்கள